அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. சகோதர வகையில் இருந்து வந்த சர்ச்சைகள் மறைந்து நல்ல ஒரு உறவுகள் உண்டாகலாம். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலுமே சாதகமாக ஒரு முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகம் தொடர்பான பணிகளுக்கான சிலருக்கு வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செல்வது அவசியம். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். பற்று வரவு நல்ல முறையில் இருக்குது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பங்குதாரர்களுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு காலகட்டம். புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. அலுவலகத்து செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நிலை ஏற்படலாம். சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் மேன்மையாக இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் சற்று மிதமாக இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்கி வேண்டிய ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்னும் சொல்லப்படுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் பொறுப்பான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு. புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு மாற்றம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகளால் தேவையில்லாத ஒரு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலைத்துறையில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெகுமதியை நீங்கள் கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். குரு 7ஆம் இடத்துல இருப்பதால் அவசர தேவைக்கு மனைவி உதவி செய்வாங்க. பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலை புத்திசாலித்தனமாக நீங்கள் விரிவு செய்ய வேண்டும். தனுசு ராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லப்படுது. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகளில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது, முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லுவது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரும்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை தினமுமே அதிகாலை நேரத்தில் நீங்கள் உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு உடல்நலத்தின் மீது நீங்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பீங்க. இதன் விளைவாக முன்பை விட ஆரோக்கியம் மற்றும் சத்தான உணவு முறையை நீங்கள் கடைபிடிப்பீங்க. எனவே ஆச்சரியமான உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய இடத்துல ஏற்படும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி நல்ல உடல்நலத்தில் நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய கையில் பணம் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குவதற்கு செலவிட நேர்வதால் அந்த பணம் போதுமானதாக இல்லாமல் போகலாம். இதன் காரணமாக உங்களுடைய வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்களிலும் நீங்கள் கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை தவிர்த்து ஒரு பொருளை வாங்குவது வேறொரு தேதிக்கு ஒத்தி போடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்குள் அன்பு, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர பிணைப்பு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய குடும்பத்தார் அனைவருடனும் இணைந்து சிரித்து மகிழ்ந்து மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். 8ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலருக்கு உங்களுடைய தொழில்துறையில் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் இதற்காக நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் என்றாலுமே காலப்போக்கில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமான மாறத் தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலேயே உங்களுடைய விடாமுயற்சியுடன் கடின உழைப்பை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிங்க. பல மாணவர்கள் தங்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய நவீன சாதனங்கள் மற்றும் உபகரணங்களை கண்டு தங்களிடம் அவை இல்லாதது குறித்து ஒருவித குறைபாட்டு உணர்வை உணரக்கூடும். இதன் விளைவாக அவர்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் புதிய ஸ்மார்ட் போன் மற்றும் மடிக்கணினி வாங்கி தருமாறு கோரிக்கை விடலாம். இருப்பினுமே தங்களுடைய பெற்றோர்கள் ஏற்கனவே தங்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்காக தங்கள் ரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீரை சிந்தி பாடுபடுறாங்க என்பதை மாணவர்கள் மறந்துவிடக்கூடாது. இத்தகைய கோரிக்கைகளை இப்பொழுது வைப்பது பெற்றோர்கள் நிதி திட்டத்தை சீர்குலைத்து அவர்கள் மீது தேவையற்ற சுமையை ஏற்படுத்தக்கூடும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களுக்கு செலவுகளை வைப்பதை நீங்கள் குறைத்து கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக உங்களுக்கு துல்லியமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வறுமை எப்பொழுதுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கையில் காசு தங்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையிடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் புத்திசாலித்தனமும் புகழும் கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு, வருமானம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமைப்படத்தக்க செய்திகள் வந்து சேரலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இந்த காலகட்டம் உறவினர்களுடன் இருந்த கசப்புகள் நீங்கி இணக்கம் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை நீங்கள் தட்டுவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் அதை மகிழ்ச்சியுடன் செய்யக்கூடிய ஒரு காலம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு. முதுகு வலி, இடுப்பு வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். வியாழக்கிழமை குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் அர்ச்சனை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் நீங்கள் கவனமான முறையில் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.